தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளப்பாக்கம், காராமணிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டிய மிக பலத்த மழையால் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து சாத்தனூர் அணையிலிருந்து நேற்று தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு பாய்ந்த வெள்ளம் கடலூரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியது. திடீர்குப்பம், எம்ஜிஆர் நகர், தனலட்சுமி நகர், இந்திரா நகர், குண்டுசாலை, செம்மண்டலம், வெளிச்சம் மண்டலம், ஆல்பேட்டை, கங்கனாங்குப்பம், உப்பலவாடி, ஆல்பேட்டை, தாளாங்குடா, உச்சிமேடு, கண்டக்காடு, ஆயிரம் விளாகம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதை விட கம்மியாக வந்தது. இப்போ அதோட 2 மடங்கு வந்ததுனால இப்போ தாழ்வான பகுதின்னு பார்த்தோன்னா சாவடி, குண்டுசாலை, தனலட்சுமி நகர், திடீர்குப்பம், கேடிஆர் நகர், எம்ஜிஆர் நகர், ப்ளஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நகர், நடேச நகர், குமரப்ப நகர், இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு முகாம் நேற்று நைட்டு, ஏன்னா ஒரு விடிய காலம் எங்களுக்கு 3 மணிக்கு தான் தண்ணி வந்ததே தெரியும். அதுக்கப்புறம் எல்லோரையும் மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் விழிப்புணர்வோடு இட்டுட்டு போய் முகாமில் தங்க வச்சுருக்கோம். அப்புறம் அமைச்சர் அலுவலர்கள் எல்லாமே உணவுலாம் எல்லாமே தற்காலிகத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் அவசரமாக வெளியேறும்போது அவங்களால ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நகை, ஏதாவது பணம் எதுவுமே எடுக்காமல் எல்லாமே போய் கேம்பில் போய் தங்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அன்றாட தேவைக்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு. அவங்களால இப்போ திருப்பி அந்த கேம்ப்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வந்தாலும் அவங்களால அந்த பொருளாதார நிலைமையை சீர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை சார். அதனால் கவர்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். கட்டடங்கள் மற்றும் வீடுகளில் தரைத்தளம் மூழ்கும் அளவுக்கு பாய்ந்தோடிய வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெள்ளப்பாக்கம், காராமணிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளையே நாட்புறமும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியே தீவு போல காட்சியளிக்கிறது. 53 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பினை இந்த பகுதி சந்தித்துள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். ஆயிரத்தி 1972 இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எதிர்பாராத அளவுக்கு பாதிப்பு, அளவுக்கு அதிகமான பாதிப்பு. எல்லா வீடு சேதம், எல்லாமே கூரை வீடுகள் எல்லாமே முழுவிடுச்சு. வீடு நிறைய சோரெல்லாம் சாஞ்சிடுச்சு. விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு சூறாய் சாஞ்சி போச்சு. ஸ்கூல் புத்தகங்கள், ஆடு மாடுகள், வயல் சுத்தமாக எல்லாமே பாழாயிடுச்சு. கடலூரில் பெருவெள்ளத்தால் முக்கிய சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. குறிப்பாக கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையின் பல்வேறு இடங்களில் சாலைகள் கடுமையாக அரிக்கப்பட்டு போக்குவரத்து தகுதியற்றதாக மாறியுள்ளது. சாலைகளில் போடப்பட்டிருந்த தார் அடுக்கினை வெள்ளம் பாலமாக புரட்டி போட்டிருக்கிறது. இதையடுத்து 2வது நாளாக கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.